வெக்கமா இல்ல? தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிறீங்க. இன்னும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயிலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. பணம் 2 கோடி ரூபாய் உள்ள வச்சு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் மொய் போடுறான்னு உட்காந்துருக்கீங்களா? ரோட்டுக்கு போயிட்டு ஒரு மாடு வாங்கிட்டு பிடிக்கிட்டீங்க. உள்ள 2 கோடி ரூபாய் பணத்தை வச்சு உட்காந்துருக்கான். அதை பிடிக்க துப்பு இல்ல உங்களுக்கு? துப்பு இல்ல உங்களுக்கு? உங்க கலெக்டருக்கு லொகேஷன்ல இருந்து அவங்க வச்சிருக்க பேக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருக்க. அது கூட பிடிக்கிறது துப்பு இல்லனா எதுக்கு உங்களுக்கு வழிபடுற சம்பளம்? தேர்தல் அதிகாரியையும் போலீசாரையும் கடுமையாக கடிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ஓடி போயிட்ட பிறகு வந்து என்ன புடுங்க போறீங்க? என்ன புடுங்க போறீங்க? ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சு. தேர்தல் அதிகாரி சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்களுக்கு தெரியுது உள்ள வச்சிருக்கா 1.5 கோடி ரூபாய் ஒரு பேங்க்லயும் 50 லட்சம் ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு எங்க வழிபடுற சம்பளம் இருக்கு உங்களுக்கு. காலதாமதமாக வந்ததால் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய நபர் லொகேஷனோட அனுப்புற உள்ள பணம் இருக்கு. 1.5 மணி நேரம் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்க. இங்கே பணத்தை முன்னாடி எலக்ட்ரிக் பாக்ஸ்ல முன்னாடி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. முன்னாடி 2 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு போறான். அதை பிடிக்க துப்பு இல்ல. ஓடி போனதுக்கு அப்புறமா தான் வருவீங்களா சார் சாவகாசமா என்று வார்த்தைகளால் வசை பாடி நடு ரோட்டிலேயே நடந்த பரபரப்பான சம்பவம். பணம் இருக்க பேக் உட்பட சொல்றேன். அதை பிடிக்க துப்பு இல்ல. அவ்வளோ போயிட்டான். தலைவர் நான் போயிட்டு தரேன் சொன்ன பிறகு வரீங்க. 25,000 ரூபாய் பேட்டா வாரத்துக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. நீங்க உள்ள போய் பார்த்தாதான் இருக்கா இல்லையா தெரியும். வெளியே பாத்துருந்தீங்கன்னா என்ன சார் கதையா கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் உள்ள 50 லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறானா? எங்களுக்கு தகவல் தெரியுது. தேர்தல் நடத்த அலுவலகம் தகவல் தரலன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இந்த தொகுதியை சுகுமாருக்கும் அந்த தொகுதியை காந்திக்கும் ஏழை விட்டு போங்க. ஏழை கலந்துக்கிறோம். ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவனூர் பகுதியில பணம் பதுக்கி வச்சிருந்ததா புகார் எழுப்பப்பட்ட நிலையில அந்த சம்பவ இடத்திற்கு போன நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்லி 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, போலீசாரும் பறக்கப்படையினரும் 2 பேருமே வரல அப்படின்னு கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காரு. இந்த சம்பவமானது அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில இமீடியட் ஆக்ஷன் எடுக்காதது ஏன் அப்படின்னுட்டு பல பேருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க.